வணக்கம் and welcome to my companion channel. இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 7 இங்கிலீஷில் இருக்கக்கூடிய லெசன் 2 The Wind on Haunted Hill அந்த லெசனுடைய செக்ஷன் 2 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போன வீடியோலேயே வந்து செக்ஷன் 1 பார்த்துட்டோம், அது போக கொஷின் ஆன்சர்ஸும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம செக்ஷன் 2 மட்டும் பார்க்க போகிறோம். Strangely the wind had dropped. The trees were still not a leaf moved. நம்ம போன வீடியோவில் பார்த்தது பார்த்திங்கன்னா, உஷா வந்து பஜாருக்கு போகிறா. அங்கே போய் அவங்க அத்தை வீட்டுக்கு போய் டீ குடிக்கிறா. அதுக்கப்புறம் வந்து கிளம்பி வரலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது திடீர்னு மழை வர மாதிரி இருக்குது. அது வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ வந்து ரொம்ப வேகமாக வந்து ஓடி வரா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, திடீர்னு அந்த இருட்டாக இருந்தது, அந்த காற்று அவ்வளோ அடிச்சது, எல்லாமே சடனாக வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. The trees were still not a leaf moved. அந்த மரத்தில் அவ்வளோ காற்று இருக்கக்கூடிய அந்த ஊரில் ஒரு இலை கூட அசையலை. த கிரிக்கெட்ஸ் வேர் சைலண்ட் இன் த கிராஸ். கிரிக்கெட்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல என்னென்னா கேம் கிடையாது. கிரிக்கெட் அப்படின்றதுக்கு வந்து 2 மீனிங் இருக்குது. ஒன்று வந்து நம்மளுடைய கேம் இல்லையா, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா வண்டு, ஒரு வகையான வண்டு, சில்வண்டுன்னு சொல்லுவோம், அதுக்கும் கிரிக்கெட் தான். அதே மாதிரி பேட் அப்படின்றதுக்கும் 2 மீனிங் இருக்குது. ஒரு பேட் வந்து நம்ம விளையாடுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பேட்டு, இன்னொரு பேட் வந்து என்ன அப்படின்னா வவ்வால், தெரியும் இல்லைங்களா? ஓகே. த கிரிக்கெட்ஸ் வேர் சைலண்ட் இன் த கிராஸ். ரொம்ப சத்தம் போட்டே இருக்கக்கூடிய அந்த வண்டுகள் கூட ரொம்ப அமைதியாக இருந்ததுதான். த க்ரோஸ் ஃப்ளூ ரவுண்ட் இன் அ சர்க்கிள் தென் செட்டில் டவுன் ஃபார் த நைட் இன் அன் ஓக் ட்ரீ. க்ரோஸ் எல்லாமே என்னாச்சு அப்படின்னா எல்லாமே அமைதியாக அங்கே இருக்கக்கூடிய ஓக் ட்ரீயில் போய் அமைதியாக அதனுடைய இரவை கழிக்கிறதுக்காக போயிடுச்சு. I must get home before dark, said Usha to herself as she hurried along the path. இருட்டாகிறதுக்குள்ளே நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி உஷா தனக்குள்ளேயே சொல்லிவிட்டு சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிக்கிறான். ஹரீட் அப்படின்னா ரொம்ப வேகமாக அவசரமாக போகிறது. பட் ஆல்ரெடி த ஸ்கை வாஸ் டார்க்கனிங். ஆனால் ஏற்கனவே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வானம் எல்லாமே ரொம்ப இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. த கிளவுட்ஸ் பிளாக் அண்ட் த்ரெட்டனிங் லுக்ட் ஓவர் ஹாண்டட் ஹில். This was March, the month for storms. So this is the month of March. அந்த பிளேஸில் மார்ச் மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ம்ஸ் அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா மழை, புயல், இதெல்லாமே. ஓகே. A deep rumble echoed over the hills and Usha felt the first heavy drop of rain hit her cheek. திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய சத்தம் வருது. அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ஹெவி ட்ராப் வந்து அவளுடைய மேலே கன்னத்தில் விழுகுது. ஸோ இட் ஸ்டார்டட் டு ரெயின். She had no umbrella with her. The weather had seemed so fine just a few hours ago. Now all she could do was tie an old scarf over her head and pull her shawl tight across her shoulders. அவகிட்ட அம்ப்ரெல்லா கிடையாது. ஸோ என்ன பண்ணுறா அப்படின்னா பாருங்கள், அவளுடைய ஓல்டு ஸ்கார்ஃப் எடுத்து தலையில் கட்டிக்கிறா. அடுத்தது அவளோட ஷால் எடுத்து அவளுடைய ஷோல்டர்ஸ்க்கு அக்ராஸ் குறுக்கில் கட்டிக்கிறா. பாருங்கள், இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓகே. Holding the shopping bag close to her body, she quickened her pace. She was almost running, but the raindrops were coming down faster now. Big heavy pellets of rain. பெரிய பெரிய மழை துளிகள் விழுக ஆரம்பிக்குது. A sudden flash of lightning lit up the hill. திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய மின்னல் தெரியுது. The rains stood out in clear outline, then all was dark again. Night had fallen. சடனாக பார்த்தா ரொம்ப இருட்டாக ஆரம்பிக்குது, நைட் வர ஆரம்பிச்சிருச்சு. I won't get home before the storm breaks, thought Usha. மழை நிற்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக என்னால் வீட்டுக்கு போக முடியாது. I will have to shelter in the rains. She could only see a few feet ahead, but she knew the path well and she began to run. Suddenly the wind sprang up again and brought the rain with a rush against her face. It was cold, stinging rain. She could hardly keep her eyes open. வேகமாக ஓடி போயிடலான்னு சொல்லி ஓடுறா. பட் என்ன ஆகுது அப்படின்னா, அவள் ஓட ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தா மழை வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக வர ஆரம்பிக்குது. ஸோ ரொம்ப கோல்டாக ஆரம்பிச்சிடுது. ஓகே. அவனால் அவள் கண்ணு கூட ஷீ குட் ஹார்ட்லி கீப் ஹர் ஐஸ் ஓப்பன். அவள் கண்ணை கூட ஓப்பன் பண்ண முடியல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மழை வர ஆரம்பிக்குது. The wind grew in force. இப்போ என்ன ஆக ஆரம்பிக்குது, ரொம்ப காற்று அப்படியே அமைதியாக இருந்துச்சு இல்லையா, இப்போ பயங்கரமாக ஃபோர்ஸாக காற்று அடிக்க ஆரம்பிக்குது. It hummed and whistled. Usha did not have to fight against it. It was behind her now
and helped her along up the steep path and onto the brow of the hill. அவள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யோசிச்சுட்டு குழம்பி போய் நிற்கிறா. அங்கே பார்த்தா பயங்கரமாக மழை வருது. என்ன பண்ண போகிறா? There was another flash of lightning. திடீர்னு இன்னொரு மின்னல் வருது. Followed by a peal of thunder. Thunderனா இடி, ஒரு பெரிய இடி வருது. The rains looked up before her grim and forbidding. She knew there was a forbiddingனா தடை செய்யப்பட்ட பகுதி. She knew there was a corner where a piece of old roof remained. அங்கே பார்த்தா ஒரு கார்னரில் பீஸ் ஆஃப் ஓல்டு ரூஃப் இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு பழைய கூரை. இட் வுட் கிவ் சம் ஷெல்டர். ஸோ மழை நிற்கிற வரைக்கும் அங்கே போய் தங்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். இட் வுட் பி பெட்டர் தேன் ட்ரைங் டு கோ ஆன் இன் த டார்க் இன் த ஹவுலிங் விண்ட். ஷீ ஹேட் ஒன்லி டு ஸ்டே ஆஃப் த பாத் டு கோ ஓவர் அ ராக்கி கிளிஃப் எட்ஜ். அங்கே போய் அந்த பாறைகள் பக்கத்தில் போய் ஷெல்டர் தங்கிறதுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த தேடி போகலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஹூ 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 ஹவுல் த விண்ட். மறுபடியும் காற்று ரொம்ப வேகமாக அடிக்க ஆரம்பிக்குது. ஷீ சா த ஓல்டு வைல்டு ப்ளம் ட்ரீ ஸ்வேயிங் பென் டபுள் இட்ஸ் foliage thrashing against the ground. அங்கே இருக்கக்கூடிய அந்த இலைகள் எல்லாம் அப்படியே ரொம்ப வேகமாக வந்து மரங்களில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் வந்து விழுகுது. The broken walls did little to stop the wind. Usha found her way into the Rhine building, helped by her memory of the place and the constant flicker of lightning. அங்கே அந்த அழிஞ்சு போன ஒரு பில்டிங் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா, அங்கே போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. அங்கே பார்த்தீங்கன்னா கண்டினியூவஸாக லைட்னிங், மின்னல் வந்துகிட்டே இருக்குது. She began moving along the wall, hoped to reach the sheltered corner. She placed her hands flat against the stones and moved sideways. Her hand touched something soft and furry. She gave a startled cry and took her hand away. Her cry was answered by another cry, half snarl, half screech, and something leaped away in the darkness. அந்த ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே கொண்டு போய் அவளுடைய கையை வச்சுட்டு அப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாம் மழை நிற்கிற வரைக்கும் அப்படின்னு நிற்கிறா. அப்போ பார்த்தா அவளோட கை ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே படுது. அது பார்த்தா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஃபர்ரின்னா என்னது? புசுன்னு முடியெல்லாம் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போது அணில் முயல்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. திடீர்னு வந்து அதை கை பட்டோடனையும் அவளுக்கு என்னன்னே புரியாமல் திடீர்னு கத்த ஆரம்பிக்கிறா. அவள் கத்துனதுக்கு இன்னொரு க்ரை அங்கேருந்து வருது. அதே மாதிரி ஸ்க்ரீச்னா ஏதோ ஒரு கீச்சுன்னு ஒரு சத்தம் வருது. அவளை தாண்டி ஏதோ ஜம்ப் பண்ணி போகுது. அந்த இருட்டில் அவனால் வந்து அதை பார்க்க முடியலை. ஓகே, இட் வாஸ் ஒன்லி அ வைல்டு கேட். அதுக்கப்புறம் தான் ஷீ குட் ரியலைஸ் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டு பூனை. உஷா ரியலைஸ் திஸ் வென் ஷீ ஹர்ட் இட். அந்த சத்தத்தை கேட்டதுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரியுது தட் வாஸ் அ வைல்டு கேட். த கேட் லிவ்ட் இன் த ரைன்ஸ் அண்ட் ஷீ ஹேட் ஆஃபன் சீன் இட். அடிக்கடி அந்த பங்களாவில் அந்த கேட் அவள் பார்த்துருக்குறான். பட் ஃபார் அ மொமெண்ட் ஷீ ஹேட் பீன் வெரி ஃப்ரைட்டன். ஆனால் இப்போ வந்து அவளுக்கு என்னென்னே புரியாததுனால திடீர்னு பயந்துட்டான். Now she moved quickly along the wall until she heard the rain drumming on the remnant of the tin roof. Once under it, crouching in the corner, she found some shelter from the wind and the rain. Above her, the tin sheets groaned and clattered as if they would sail away at any moment. But they were held down by the soiled branch of a straggling old oak. Usha remembered that across this empty room stood an old fireplace and that there might be some shelter under the blocked up chimney. அந்த பில்டிங்கில் போய் நிற்கிறா இல்லையா, அப்போ வந்து அவள் நினைக்கிறா இந்த எம்டி ரூம் ஒன்று இருக்குது, அங்கே ஏதோ ஒரு ஃபயர் பிளேஸ் இருந்திருக்கணும். ஓகே, அங்கே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து அங்கே ஏதாவது சிம்னி இருக்கும், அதை வச்சு நம்ம வந்து குளிர் காஞ்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறா. பெர்ஹாப்ஸ் இட் வுட் பி ட்ரையர் தேன் இட் வாஸ் இன் ஹர் கார்னர். அது மட்டும் இல்லாமல் மற்ற இடத்த கம்பேர் பண்ணுறப்போ அது இன்னும் கொஞ்சம் ஈரம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறா. பட் ஷி வுட் நாட் attempt டு ஃபைண்ட் இட் ஜஸ்ட் நவ். ஆனால் அவனால் எதையுமே அந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியலை. ஷி மைட் லூஸ் ஹர் வே ஆல் டுகெதர். Her clothes were soaked and the water streamed down from her long black hair to form a puddle at her feet. அவளோட ட்ரெஸ் கம்ப்ளீட்டாக சோக்குனா என்னது நனைஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் அவளுடைய அந்த லாங் பிளாக் ஹேர்லேருந்து தண்ணி அப்படியே சொட்டி வருது. அது ஒரு சின்ன ஒரு படல் மாதிரி வர ஆரம்பிக்குது. She stamped her feet to keep them warm. அவளோட கை கால் எல்லாத்தையும் வச்சு தேய்க்கிறா. எதுக்காக அப்படின்னா வார்ம் பண்ணிக்கிறதுக்காக. She thought she heard a faint cry. Was it the cat again or an owl? But the sound of the storm blotted out all other sounds. மறுபடியும் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அது வந்து அவனால் ரெக்கக்னைஸ் பண்ணவே முடியல, கேட்டா இல்லை அவுலா அப்படின்னு.
அதை விட அதிகமாக என்ன சத்தம் வருது அப்படின்னா அந்த காற்று ஸ்டார்முடைய சத்தம் வருது. தேர் ஹேட் பீன் நோ டைம் டு திங்க் ஆஃப் கோஸ்ட். இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதுனால அங்கே பேய்கள் இருக்குது அப்படின்றதவே அவனால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஏன்னா அவ்வளோ ப்ராப்ளம்ல அவள் இருக்கா. பட் நவ் தட் ஷி வாஸ் இன் ஒன் பிளேஸ் விதவுட் எனி பிளான்ஸ் ஃபார் வென்ச்சரிங் அவுட் அகெயின், ஷி ரிமெம்பர்ட் grandfather's story about the lightning blasted rains. She hoped and prayed that lightning would not strike her as she sheltered there. அதுக்கப்புறம் அவளுக்கு அவங்க தாத்தா சொன்னது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. ஸோ ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாள். அவள் அங்கே தங்குற வரைக்கும் அவளை லைட்னிங் பயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாள். Thunder bloomed over the hills and the lightning came quicker now. Only a few seconds between each burst of lightning. Then there was a bigger flash than most, and for a second or two the entire rain was lit up. A streak of blue sizzled along the floor of the building, in at one end and out at the other. Usha was staring straight ahead. As the opposite wall was lit up, she saw crouching in the disused fireplace two small figures. They could only have been children. அங்கே ரொம்ப நேரம் அப்படி நின்றுட்டுருக்கா. சடனாக பார்க்கும்போது ஆப்போசிட்டில், அந்த பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் ஏதோ ரெண்டு உருவம் தெரியுது. அது பார்த்தா ரொம்ப குட்டியாக தான் தெரியுது. அதுக்கப்புறம் தான் ஷீ ரெக்கக்னைஸ் தட் வாஸ் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ணுறான். The ghostly figures looked up, staring back at Usha, and then everything was dark again. யாரோ உஷாவை பார்த்து முறைக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாமே இருட்டாயிருது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவளுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அவங்க தாத்தா சொன்னார் இல்லையா, அந்த இடத்துல குழந்தைங்க இருந்தாங்க, எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. இதோட இந்த செக்ஷன் 2 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம செக்ஷன் 2 மட்டும் பார்க்கலாம். செக்ஷன் 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஐ வில் மீட் யூ இந்த செக்ஷன் 3. அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் அண்ட் கீப் ஆன் வாட்சிங். பாய்.